இப்போ 118 இல்லைல்ல, நீங்கள் ஆட்சி அமைச்சிட்ட பிறகு 118 வர வைப்பாங்கிறதே வந்து என்கிட்ட கவர்மெண்ட்டுக்கு வரீங்களான்னு கூப்பிட்டு வர வைக்கிற பேரம் தானே அது. மற்ற மாநிலங்களில் ஆளுநர்களால் நடந்த அநீதி போல இது தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆளுநர் செய்து சரிங்கிறீங்களா? சரி தவறு என்று கணிக்க வேண்டிய சூழ்நிலையே இதில் இல்லை. நம்ம கிட்ட கரெக்டாக இருந்ததுன்னா அவர்கிட்ட பேச வேண்டிய வேலையே இல்லைங்கிறோம். வாக்களித்த மக்கள் உங்களுக்கு தான் பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்கள், என்னால் ஆட்சி அமைக்க முடியவில்லை, என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்காக நான் ஆளுநரை எதிர்த்திருக்க வேண்டும், அதை கூட நீங்கள் செய்யலை அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் யாரை எதிர்த்து தேர்தலை சந்திச்சீங்களோ அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்களை அநாகரிகமாக பிடுங்குவது எதற்கு அப்படின்னு சொன்னால், புள்ள செத்தாலும் பரவாயில்ல, என்ன சொல்லுவாங்க, மருமக தாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுகவை பலகீனப்படுத்தி நான் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது தெரியலையா இதில்? இப்போ விஜய் ஆட்சி கட்டில் அமர வைக்காம திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி என்ன 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 விஜய் மக்கள் வந்து விஜய் சிஎம் ஆகணும்னா அவருக்கு வந்து பெரும்பான்மை மேண்டேட் கொடுத்துருக்கணும். கொடுத்தாங்களா? மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? நியாயமா பேசுங்க. மக்கள் யாருக்கும் பெரும்பான்மை முடிவு பண்ணியிருக்காங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதானே. விஜய் கூட்டணி ஆட்சி பண்ண முடிவு பண்ணிட்டாங்களா? இதுதான் செலக்டிவ் அம்னிஷாவா இருக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, திமுகவும் அதிமுகவும் இணைவது அரசமைப்பதற்கு தானே தவிர அதிகாரத்தில் வந்து எல்லாரும் விரும்புவாங்க. கவர்மெண்ட் அது என்ன, அதான் சொல்றேன். இது அன்னைக்கு கூட யாரோ பேசியிருந்தேன், விஜய்க்கு இது ஒரு நோயா போச்சு, எது இருந்தாலும் எனக்காக தான் பண்றாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஹேவ் கம் அட் தி பொலிட்டிக்கல் அரீனா. 230 மூணா பிரிச்சிட்டீங்க. அப்ப ஒருத்தரை விட்டு 2 பேர் யாரு அப்படி சேர்றதுக்கான ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆக தானே செய்யும். இதுக்கு முன்னால் இப்போ சேர்றாங்க சேரலன்னு தெரியலங்க. 5 நாளாக குளிக்கிறது இல்லை, சோம்பேறி, தலை முடி வெட்டுறது இல்லை, அலங்கரிச்சிக்கிறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. திடீர்னு மட்டும் ஒரு ஸ்ப்ரே மட்டும் எடுத்து பஸ்ஸு நல்லா அடிச்சுக்கிறேன். கேட்டால் சொல்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பார்த்து என்ன சொல்லுவீங்க? நீ அடிப்படையாக என்னென்ன செஞ்சுருக்கணும் தம்பி அப்படின்னு எனக்கு சொல்லுவீங்களா இல்லையா? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை தேர்ந்தெடுக்கிறேன்னு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கல்ல. நான் சொல்றேன் ஸ்ப்ரே அடிச்சாலும் பரவாயில்ல, குளிக்கலனாலும் பரவாயில்ல. திரும்ப எங்க அங்க நீங்க பிஜேபி பத்தி பேசாதீங்க. பிஜேபி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தேர்ந்தெடுத்தாங்களா மக்கள் விட்டுருவீங்களா? இல்ல அதுக்கு விமர்சனம் பண்ண மாட்டீங்களா? மக்களுடைய தீர்ப்பு அதுதானே. மக்களுடைய தீர்ப்பு அதுதான் அப்படின்னு பிஜேபி எடுத்துக்காம விட்டுருக்காம ஏன் காங்கிரஸ் போராடுது? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா ஆட்சி பொறுப்பில் இன்னும் அமரலை. அந்த பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இல்லாதனால ரொம்ப சிக்கலில் மாட்டிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ், அதாவது உங்களுடைய கட்சி, நாங்கள் ஆதரவு தாரான்னு சொல்லி ஒரு 5 எம்எல்ஏக்களோட போனாங்க. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சிக்கலே வந்துச்சுன்னு சமூக தளங்களில் பேசுகிறாங்க. நீங்கள் காங்கிரஸ் வந்து விஜய் கூட போனதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசுனீங்க, உங்களை இப்போ இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் சிக்கல்? விஜய் ஆட்சி அமைப்பதில் பல்வேறு சதிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பாஜக சதி, ஆளுநர் சதின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து ஒரு சதி பண்ணுது, இந்த திராவிட கட்சிகளை தவிர வேறு கட்சி வரக்கூடாதுன்னு ஒரு சதி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. முதற்கட்டமாக உங்களை இடைநீக்கம் பண்ணதும் சரி, காங்கிரஸ் போய் சேர்ந்ததும் சரி, விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சதிகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? முதற்கட்டத்திலே 3 பார்வை. அதாவது இடைநீக்கம் பண்ணது அப்புறம் பேசலாம், இதை பேசிட்டு இருக்கும்போது அது வந்துடும் லாஸ்ட்டில். இதில் ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, ரிப்பப்ளிக் டிவியில் வந்து கவர்னரையே இதில் எடுத்து பேசினார் அர்னாப் கோஸ்வாமி, முகுல் ரோஹத்கியை வச்சுக்கிட்டு. கவர்னர், நான் கூட நேற்றெல்லாம் தான் சொன்னேன், ஆட்சி அமைக்க அழைக்கணும் அப்படின்னு சொன்னேன். நியாயமாக யார் இருந்தால் என்ன, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக யார் வராங்களோ அவங்களை கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னு. ஆக்சுவலாக அதில் அவரும் ஒரு கருத்து சொல்கிறாரு. இந்த ஏற்கனவே இந்த கர்நாடகாவிலேருந்து ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டி செட் ஆகாது, பொம்மை கேஸு செட் ஆகாது. அது வந்து இடையில வர்றது, இது வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கானது, அது வந்து இடையில வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கேட்ட வழக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாரு. அதை தாண்டி நம்ம கவனித்தது என்னென்னா, இவங்க போய் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவரை தான் மெயினாக சொல்கிறார், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நாங்கள் தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு கொடுக்க வேண்டிய லெட்டரை இவங்களுடைய 108 தரணும். 108 கொடுக்க வேண்டிய ஒரு லெட்டரை 113 கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அப்படின்னும்போது இவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் கோலிஷன் நம்பர்ஸ். கோலிஷனில் வந்து 113 வரக்கூடாது, கோலிஷனில் 118 வரணும். நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட்னால் நீங்கள் முறையாக வந்து உங்களுடைய எக்ஸாக்ட் எண்ணிக்கை என்னமோ 107 என்னமோ அந்த எண்ணிக்கையோடு கொடுத்துருந்துருக்கணும். அதனால தான் அது வந்து திருப்பி அனுப்பப்பட்டது. அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லிட்டார், அதுக்கான பதில் வந்து நீங்கள் கோலிஷனில் அப்போ உங்களுடைய எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கொடுங்க. அப்போ அதே மாதிரி ரிப்பப்ளிக்கில் வந்து அவர் கேட்குறப்ப அதையும் அவர் சொல்கிறார். அகைன் கேட்குறப்பவும் அவர் சொல்கிறார், நீங்கள் அப்படி வந்துட்டிங்கன்னா நான் உங்களை தலையெல்லாம் கவுண்ட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களை வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கூப்பிட்டுருவேன் அப்படின்னு. அதே நேரம் இது நம்மளுக்கு முக்கியமான செய்தி அல்ல. ஆளுநர் அழைக்கிறதோ ஆளுநர் அழைக்காமல் இருக்கிறதோ, எண்ணிக்கை இருந்தால் அவர் அழைச்சி தான் ஆகணும். எத்தனையோ இது மாதிரி ஆளுநர்கள் வந்து அலைக்கழித்த சம்பவங்கள் மகாராஷ்டிராவில் இதுக்கு முன்னால் உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட சேர்த்து அமைக்கும் போது நடந்திருக்கு.
கெஜ்ரிவாலுக்கு நடந்திருக்கு, பல்வேறு மாநிலங்கள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் சசிகலா அவர்களுக்கே நடந்தது. சசிகலா இருக்கும் நடந்திருக்கு. அல்ல அது வந்து ரொம்ப கஷ்டம். அதான் எண்டில் வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அதில் ஆனால் வந்து சசிகலா அவர்களுக்கு நடந்தபோது வந்து பாஜக எதை விரும்பியதோ அது நடக்கிற வரைக்கும் தள்ளி போட்டாங்க. ஆனால் மகாராஷ்டிராவில் இப்போ தள்ளி போட முடியல, இழுத்தாங்க. பெரும்பான்மை இருந்துச்சு, இங்கே பெரும்பான்மை இல்லை. அதனால் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதுதான் சொல்ல வர்றேன். பெரும்பான்மை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, அதற்கே அதிகாரம் இல்லை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஆளுநருக்கு அதற்கு அதிகாரம் இல்லை, சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டியது இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. 2 விஷயம். ஒன்று, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை அழைச்சி கொடுத்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை வர வச்சுட்டு நீங்கள் ஃப்ளோரில் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது. அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது பெரும்பான்மை இல்லை, நான் இப்போ அவங்களுக்கு பதவி பண்ணி வச்சுட்டா இது ஒரு குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும், அதனால் நான் தவிர்க்கிறேன்னு சொல்கிறேன். அது இல்லை, அவருடைய டிஸ்கிரிப்ஷன், அது அவர் முடிவு பண்ணலாம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 118 கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் வேணாம்னு சொல்ல முடியுமா? பிரச்சனை ஆளுநர்கிட்ட இல்லைல்ல, உங்கள்கிட்ட 118 இல்லைங்கிறது தானே உண்மை. சரி, இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க, இப்போ 118 இல்லைல்ல, நீங்கள் ஆட்சி அமைச்சிட்ட பிறகு 118 வர வைப்பாங்கிறதே வந்து என்கிட்ட கவர்மெண்ட்டுக்கு வரீங்களான்னு கூப்பிட்டு வர வைக்கிற பேரம் தானே அது. அப்படி தானே? மற்ற மாநிலங்களில் ஆளுநர்களால் நடந்த அநீதி போல இது தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆளுநர் செய்து சரிங்கிறீங்க. யாரு ஆளுநர் செய்து சரிங்கிறீங்களா? சரி தவறு என்று கணிக்க வேண்டிய சூழ்நிலையே இது இல்லை. நம்மக்கிட்ட கரெக்டாக இருந்ததுன்னா அவர்கிட்ட பேச வேண்டிய வேலையே இல்லைங்கிறேன் நான். அப்படி சொல்ல வரேன். நான் என்றைக்குமே ஆளுநர்களுடைய நிலைப்பாட்டை சரி பண்ணவே முடியாது. பயாஸ்டாக தான் இருப்பாங்கன்றது என்னுடைய எப்போவுமே என்னுடைய நிலைப்பாடு அதுதான். ஏன்னா அவங்க பாஜகவுடைய ஆட்கள், அவங்க பயாஸ்டாக தான் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் பாஜகவுடைய ஏதாவது ஒரு டீல் இருக்கும், அது கட்டுப்படுத்துறதுக்காக முயற்சிக்கலாம். தமிழ்நாடு மேலே அவங்களுக்கு தீராத மோகம் இருக்குது. ஒரு வருஷம் கவர்னர் ரூல் இருக்கணும்னு கூட அவங்க நினைக்கலாம். 6 months ஆஃப்டர் இன்னொரு 6 months வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ 1 year வந்து கவர்னர் ரூல் இருக்கட்டும் ஸ்டேட்டில், அதன் மூலமாக வந்து பாஜகவுக்கு தேவையான காரியங்களை முடித்து கொள்ளலாம்னு கூட நினச்சிருக்கலாம். இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன இந்த இடத்துல? நீங்கள் கரெக்டாக 118 ப்ரூவ் பண்ணுங்கள், இல்லைனா லெட் அதர் பீப்புள் டு ப்ரூவ். ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் கவர்னர் ஆட்சி இங்கே நடக்கக்கூடாது, அதற்கேற்ற மாதிரி நடக்கணும். இது ஒரு பக்கம். இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டியவர் கோலிஷனில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பாக வேறு ஆயிடுச்சு. அப்போ கோலிஷனில் நீங்கள் சொல்லிட்டீங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நீங்கள் வரல என்கிட்ட. கோலிஷன்னா 118 இருக்கணுமே, சேர்த்து பார்த்தா 118 இருக்கணும். கோலிஷனில் சேர்த்து கொண்டு போய் எங்ககிட்ட 113 இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்தது தவறு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இப்படி எல்லாம் இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறோம், என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் வந்து ஆளுநர் செஞ்சது சரியா தப்பான்னு. விஜய்கிட்ட கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறார், இல்லை யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதற்கு உண்டான நடவடிக்கைகள் தானே ஈடுபடுறாரு. ஆதரவு திரட்டுறாரு, கம்யூனிஸ்ட், விசிகா உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆதரவு கேட்குறாரு. அவங்க தாமதப்படுத்துறதுனால அவர் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறாரு. சரி, பேச வேண்டாம், இவங்களோட முடிவுகளை பார்த்துட்டு விசிகாவும் சரி கம்யூனிஸ்டும் சரி. ஆளுநரும் தாமதப்படுத்துறாருல்ல, ஆளுநரும் தாமதப்படுத்துறாரு. இப்போ என்னுடைய கேள்வி, உங்களுடைய கூட்டணி கட்சிகள் எடுத்து போய் நீங்கள் போராட முடியாது, ஒத்துக்கிறேன், ஆதரவு கொடுங்க அப்படின்னு போராட முடியாது. மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கூப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ளோரில் ப்ரூவ் பண்ண சொல்லுவீங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு ஏன் பண்ணலைன்னு ஏன் இன்னொரு வார்த்தை பேசலை? அந்த அருள்ராஜ் அவர்களிடத்துல வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ இது ஆளுநர் தான் செய்கிறாரா? இல்லை ஆளுநர் தான் செய்கிறாரா? உரிய நேரத்தில் சொல்லுவேன். இதை விட உரிய நேரம் என்ன இருக்குது? உங்கள் கவர்மெண்ட்டை அவன் ஏன் இருக்குது? இது உரிய நேரம் எனக்கே புரியல. இது கரெக்டாக தான் கேட்குறாரு, அவர் வெறுப்பாகி கேட்டார், இதை விட உரிய நேரம் எப்போ அப்படின்னு. அப்போது தெல்ல தெளிவாக தெரிகிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் எதிர்த்து பேச அவர் தயாராக இல்லை. வெறுமன மக்கள் மன்றத்தில் தன்னை பாஜகவை எதிர்க்கக்கூடியவன், அதாவது பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு தான் பொண்ணு அந்த டேக்லைன் இருக்குல்ல, அதை நிறுவுவதற்குத்தான் காங்கிரசினுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு இடதுசாரிகளுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு ஒரு அரசை அமைத்துக் கொள்ளலாம், அமைத்துக்கொண்டு முழுக்க முழுக்க பாஜகவிற்கு சாதகமான ஒரு ஆட்சி அமைக்கலாம் என்று விஜய் விரும்புகிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமே இதில் தான் இருக்குது. இல்லை, அதையே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? பாஜக அதிமுக அந்த கூட்டணியில் நம்ம எக்காரணம் கொண்டும் இணையக்கூடாதுங்கிறது தான் காங்கிரஸை சேர்த்திருக்கிறாரு. அப்படி பார்க்கலாம். என்னங்க தர்மம் இது? நான் இப்போ கரெக்டாக உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், நீங்கள் சொன்னது பாஜக ஆதரவு நிலைப்பாடுங்கிறீங்க, அவர் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே போகலையே. நியாயமான கேள்வி, இதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் கேளுங்க. இது சட்டமன்ற தேர்தல், இதில் அவர் யாரை எதிர்த்து தீவிரமாக பேசினார்? திமுக கூட்டணி. எந்த அளவுக்கு? காங்கிரஸ் என்ன சொன்னார்? சும்மா விடல இல்லையா காங்கிரஸ் என்ன சொன்னார்? கல்லாப்பெட்டி பணம் வாங்கிட்டு இது பண்ணாங்க அப்படியா சொன்னார்? இன்னும் கூடுதல் என்ன சொன்னார்? உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் இருக்குது, காசுக்கு விலை போன காங்கிரஸ், திமுக காசு கொடுத்து வாங்கின காங்கிரஸ் அந்த பக்கம் இருக்குது. அப்போ காங்கிரஸை எதிர்த்து விலபோன காங்கிரஸ், அவர் வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் விலபோன காங்கிரஸை எதிர்த்து தீய சக்தி திமுகவை எதிர்த்து தான் அவர் களம் கொண்டார். அவர் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் தீய சக்தி திமுகவுக்கு எதிராக அவங்க வந்து வாக்களித்தாங்க அரசியல் ரீதியாக, சரியா? கொள்கை ரீதியாக என்பது வேறு. ஏன்னா அவருடைய கொள்கை எதிரி பாஜக, 2 இருக்குது இங்கே 2 இருக்குது. இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் எதிரி அதிமுக, கொள்கை எதிரி பாஜக அவங்களுக்கு பிரதானமாக. இப்போ தான் இவர் வந்திருக்கார் என்ட்ரி.
அரசியல் ரீதியாக இப்போ 2 எதிரி அவங்களுக்கு வச்சுக்கலாம். 2 எதிரியில் இப்போ யார் தீவிர எதிரின்னு கூட அவங்க தீர்மானிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சூழலில் நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் யாரை எதிர்த்து பேசினீர்களோ அப்போ அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்த்தது நியாயமாக யாரை எதிர்த்தீங்க? கடுமையாக எதிர்த்தது யாரை எதிர்த்தீங்கன்னா திமுக அண்ட் கோ இவங்கள தான் எதிர்த்தீங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாரா? திமுக எதிர்ப்பு தானே முதன்மை, காங்கிரஸ் வந்து 2வது பட்சம் தான். இருந்துட்டு போட்டோம். திமுக எதிர்ப்பு, நான் இப்போ காங்கிரஸ் பற்றி பேச வரல. காங்கிரஸையும் எதிர்த்தாருன்னு தான் எக்ஸ்ட்ராவாக தான் சொல்கிறேன். காங்கிரஸையும் ஏதோ ஒரு ஓரத்தை எதிர்த்தார், கரெக்டான வார்த்தையாக வச்சுக்கிட்டோம். பிரதானமாக யாரை எதிர்த்தார்? திமுக எதிர்த்தார். அப்போது நீங்கள் நியாயமாக பாஜகவை விட்டு விட்டு வாருங்கள், அதிமுகவோட நாங்கள் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கோம் தானே சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் யாரை எதிர்த்து தேர்தலை சந்திச்சிங்களோ அது அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்களை அநாகரிகமாக பிடுங்குவது எதற்கு அப்படின்னு சொன்னால், புள்ள செத்தாலும் பரவாயில்ல, என்ன சொல்லுவாங்க, மருமக தாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுகவை பலகீனப்படுத்தி நான் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது தெரியலையா? இதில் இது ஒரு அநாகரிகமாக உங்களுக்கு படலையா? நான் என்ன திரும்ப என்ன கேட்குறேன் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் யாரை எதிர்த்து களம் கண்டீங்களோ உங்களுக்கு நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பலகீன நிலையில் வெறும் 5 சீட்டுகளை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் 2 சீட்டு தலா வைத்திருக்கக்கூடிய விசி கம்யூனிஸ்ட் 2ஐயும் பிடிச்சி இவ்வளோ நேரம் உழுக்கிறதுக்கு பாஜகவை விட்டு எந்நேரமும் வெளியே வர தயாராக இருக்கக்கூடிய அதிமுக போயிருக்கலாமே. இல்லை, என்டிஏ கூட்டணி அவர் விரும்பலை. இப்போ பாஜக எதிர்ப்புல இருக்கிறாரு. ராகுல் காந்தியை விட பாஜக அவர் என்னத்தான் விரும்பல. நான் என்ன கேட்குறேன், மக்கள் எதுக்கு நீங்க கேட்குற கேள்வி தான் நான் பதில் சொல்ல முடியும். அவர் விரும்புறதுக்கு விரும்பாததுக்கா நீ என்ன கேள்வி கேட்குறீங்க? அவர் எதை விரும்புகிறார், எதை விரும்பவில்லைங்கிறதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. எது சரி நியாயம் தானே கேட்குறீங்க. நான் என்ன நியாயத்தை கேட்குறேன்னா, நீங்கள் ஈஸியாக வந்து ஆட்சி அமைச்சிட்டு போயிடலாம், பிஜேபி விட்டு அவங்க வெளியே வராங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, பிஜேபி விட்டு வெளியே வராங்கன்னு இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி வெளியே வருது. எடப்பாடியை கூப்பிட்டு நீங்கள் துணை முதல்வராக இருங்க, என்னை முதல்வராக ஏற்றுக்கங்கிற ஒரு பெரிய கட்சி ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால சின்ன சின்ன கட்சிகளை ஏற்றுக்கலாம், நம்ம கூப்பிடலாம். அப்போ நீங்கள் முதல்வர் ஆகணும். அதுக்கு ஜனநாயக நெறிமுறைகளை தாண்டி ஒரு நாகரிக அரசியல் வட்டத்தையும் தாண்டி இன்னொரு கூட்டணியில களம் கண்ட ஒரு கட்சியை உடைச்சு கூட்டு வருவீங்க. கரெக்டா? அப்ப அங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க முதல்வர் ஆகணும். பெரும்பான்மை அவங்களுக்கு தானே ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதான் சொல்றேன்ல, துணை முதல்வர் அறிவிக்கீங்க, நியாயமா நடந்துக்குங்க. நீங்க எதிர்த்த திமுக விட்டுட்டு அதிமுக போங்க. நான் என்ன கேட்க வரேன்னு புரியுதா உங்களுக்கு? அதிமுக மீதுமே விமர்சனம் வைத்திருக்கிறாருல்ல. அதிமுக மீது விமர்சனம் வைத்தால் நீங்க சொல்ற மாதிரி பேண்ட சொன்னீங்க, காங்கிரஸ் அவர் வைக்கல, திமுக தான் வச்சாரு, இத்தனைக்கு கூட்டணிக்கே இந்த விளக்கம் கொடுக்குறீங்க. கரெக்டா? அப்போ அவர் டெக்ளேர் பண்ணது திமுகவையும் பாஜகவையும் தான், அதிமுக அவர் கன்சிடரே பண்ணல. அப்படி பார்த்தா அவர் அங்கே போயிடலாமே ஈஸியா. நான் கேட்க வர்றது, எல்லாருமே இவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க, அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு. நான் எங்க நிற்கிறேன் அப்படின்னா, விஜய் ஏன் இந்த முடிவு எடுக்கிறாருன்னு பதில் சொல்லுங்க. விஜய் ஏன் திமுக கூட்டணியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றிருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கூட்டணியை யார் சொல்லி யாருடைய உந்துதலில் உடைக்கிறார்? அவர் தான் தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதிமுகவும் சரி திமுகவும் சரி பாஜகவுடைய பி டீம், அதனால நான் அந்த கட்சிகளை உடைச்சு வெளியே. இப்பதான் கொஸ்டின் வருது, இவ்வளவு பாஜகவை வக்கணையாக எதிர்க்க தெரிந்த விஜய் ஏன் ஆளுநரை எதிர்த்து பதில் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு கொஸ்டின் வருது. பேசிட்டு போயிடலாமே, இலகுவா அழகாக சொல்லிடலாமே, ஆமா ஆளுநர் தான். இவ்வளவு வக்கணையாக பாஜகவை அடுத்தது என்னுடைய வாதத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அடுத்த பாயிண்ட் சொல்றேன். முதல்ல நான் இப்போ வந்து பிரதானமாக இந்த பாயிண்ட் தான் முதல்ல பேசிட்டு இருந்தோம் ஒரு நாளைக்கு முன்னால் வரைக்கும். இன்னைக்கு பிரதானமாக எதை பேசுறோம் அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டா முற்போக்கு சிந்தனையிலும் பாசிசத்தை தேசிய அளவில் எதிர்ப்பதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய மாற்று மருந்தாக இருப்பதிலும் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்த கூட்டணி இந்த கூட்டணியை நாம போய் உடைக்க முடியாது. ஏன்னா கூட்டணி தான் புலம்பிட்டே இருந்தாங்க அப்பவே. இந்த கூட்டணியை நம்ம உடைக்க முடியாது, விஜயை வைத்து தான் உடைக்க முடியும் என்று முயற்சி எடுத்து உடைத்தார்கள். காங்கிரஸ் அதுக்கு பலியானதுன்னு சொல்றேன். எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்குறீங்க. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு ஆட்சி அமைப்பது முக்கியம், தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதுதான் உங்களுடைய லட்சியம் அப்படின்னு இருந்திருந்ததுன்னா நீங்கள் அதிமுகவை அழைத்து என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வாங்க, நம்ம ஒரு கூட்டணி அமைப்போம் என்று சொல்லியிருக்கலாம். நீங்க சொல்றீங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பேரம் வரலன்னு, அதை பத்தி வெளியே பேச்சுவார்த்தை முதல்ல நடந்துச்சா? திமுக கூட்டணியில் நின்று ஜெயித்த ஐவிஎம்எல்ட்ட போய் திரும்ப நான் இப்படி கூட வரேன், நீங்க சொல்ற அந்த கேள்விக்கு வர்றேன். திமுக கூட்டணியில் நின்று ஜெயித்த திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கிட்ட போயிட்டு நீங்க ஸ்டாலின் பேசியாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்க தெரியுதுல்ல. பெரும்பான்மை இல்ல, ஒரு ஆட்சி அமைக்கணும், இத மாதிரி அழைப்போ பேச்சுவார்த்தை அதிமுக பண்ணீங்களா? தவிர்த்துட்டார், என்டிஏ கூட்டணியவே தவிர்த்துட்டார் அவர். அப்ப அவர் எதை வேணாலும் அவர் நினைச்ச மாதிரி செய்வாரு அப்படின்னா அந்த செய்யறதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தான் நான் விளக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறேன். எப்படி நீங்க இதை சொல்றீங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்பதான் நான் அவருடைய முன்னர் காலங்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்றேன். எதற்கெல்லாம் அவர் வாய் திறக்கவில்லை, கிறிஸ்தவர்கள் தாக்குதலுக்கு வாய் திறக்கவில்லை, திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு வாய் திறக்கல. மாறாக அதே திருப்பரங்குன்றத்தில் அந்த நிலைப்பாட்டை ஏற்கக்கூடிய RSS சித்தாந்தத்தில் இருந்து RSSலே பயிற்சி எடுத்து வந்த ஒரு நபரை நிறுத்தி அவரை எம்எல்ஏவும் ஆக்கி, அதே திருப்பரங்குன்றத்தில் அவரை எம்எல்ஏவும் ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். அதில் கருத்து சொல்லலை.
உங்கள் திரைப்படம் யாரால் வெளியாகலை அப்படிங்கிறதுக்கும் கருத்தை சொல்லலை. காரணம் அது பாஜக கோச்சிக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கடைசியில் உங்கள் திரைப்படம் வந்தது, உங்களை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர் நாசமானாலும் பரவாயில்ல, நான் பாஜகவை எடுத்து பேச மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பாஜக பயம் இருந்ததை கூட ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. அது பிஸ்னஸ். உங்களை நம்பி வாக்களித்த மக்கள் உங்களுக்கு தான் பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்கள், என்னால் ஆட்சி அமைக்க முடியவில்லை, என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்காக நான் ஆளுநரை எதிர்த்திருக்க வேண்டும், அதை கூட நீங்கள் செய்யலை அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ விஜய் ஆட்சி கட்டில் அமர வைக்காம திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி. என்ன விஜய் மக்கள் வந்து விஜய் சிஎம் ஆகணும்னா அவருக்கு வந்து பெரும்பான்மை மேண்டேட் கொடுத்துருக்கணும். கொடுத்தாங்களா? மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? நியாயமா பேசுங்க. மக்கள் யாருக்கும் பெரும்பான்மை முடிவு பண்ணியிருக்காங்க. கூட்டணி ஆட்சியை மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதானே. விஜய் கூட்டணி ஆட்சி பண்ண முடிவு பண்ணிட்டாங்களா? இதுதான் செலக்டிவ் அம்னிஷாவாக இருக்குது. கூட்டணி அரசு அமைய வேண்டும் என்று மக்கள் முடிவு எடுத்து யாருக்கும் பெரும்பான்மை கொடுக்காம இருக்கிறாங்களா? விஜய் கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி முடிவு கொடுக்காம இருக்காங்களா? எப்படி அது? அதிக இடங்களை கைப்பற்றிருக்கும் பொழுது அவருக்கு தான் முதன்மை. விஜய் கூட்டணி அமைக்கணும்னு தான் விட்டாங்க. இல்ல ஃபுல்லா போட்டுறாங்க. விஜயை வீழ்த்துவதற்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் இணையுது அப்படின்னா அது நிலையான ஆட்சிக்காக இல்ல, ஒரு அதிகார மயக்கத்துக்காக. சொல்லவே இல்லை விஜய் அதிமுக இணையறதை பத்தி நான் பேசவே இல்லை. இருந்தாலும் நீங்க ஒரு கொஸ்டினா கேட்குறீங்க அப்படின்னா நான் என்ன கேட்கறேன்னா, திமுகவும் அதிமுகவும் இணைவது அரசமைப்பதற்கு தானே தவிர அதிகாரத்திற்கு வந்து எல்லாரும் விரும்புவாங்க. கவர்மெண்ட் அது என்னது? அதான் சொல்கிறேன். இது அன்றைக்கி கூட யாரோ பேசியிருந்தேன், விஜய்க்கு இது ஒரு நோயாக போச்சு, எது இருந்தாலும் எனக்காக தான் பண்ணுறாங்க. ஸ்டாலின் பீச் கலரில் பேண்ட் போட்டாலும் எனக்காக தான் பண்ணுறாரு, நடந்து போனாலும் எனக்காக தான் பண்ணுறாரு, கையை அசைச்சாலும் எனக்காக தான் பண்ணுறாரு, துண்டா அசைச்சாலும் எனக்காக தான் பண்ணுறாரு. இன்றைக்கி டிஎம்கே ஏடிஎம்கே வந்து இதுக்கு முன்னாலங்க திமுக அதிமுக 2 கட்சி தான் இருக்கும். 234 2ஆக பிரிப்பாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஹேவ் கம் அட் தி பொலிட்டிக்கல் அரினானோ 234 3ஆக பிரிச்சிட்டிங்க. அப்போ ஒருத்தரை விட்டு 2 பேர் யார் அப்படின்னு சேர்றதுக்கான ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆக தானே செய்யும். இதற்கு முன்னால் இப்போ நான் சேரலன்னு எனக்கு தெரியலங்க. நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு அனுமானத்தில் ஹைப்போதெட்டிக்கலாக நான் ஒரு பதில் சொல்கிறேங்கிறேன். இதுக்கு முன்னால் இருமுனையாக தான் இருந்துச்சு. அப்போ 3வது பற்றி வரவும் இல்லை. 3வது வாங்கினவர் சீமான் கற்பனை உலகத்தை வாழ்ந்து பாவம், அவருக்கு ஆழ்ந்த இரங்கல், கற்பனை உலகத்தை கரைஞ்சி போயிட்டார். 3வது சக்தியாக அவர் உருவாயிட்டார். நல்ல பலமான 3வது சக்தியாக வாழ்த்துக்களோடு சொல்கிறேன், உருவாகி வந்துட்டார். இப்போ முடிவெடுக்க தானே செய்வாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் கொஸ்டின் மட்டும் என்ன கேட்டுட்ருக்கேன்னா, நீங்கள் திமுகவை வீழ்த்து நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கலாமே, அதை விடுத்து விட்டு காங்கிரஸை இழுப்பது என்பதே திமுகவுடைய கூட்டணி. பாஜக எதிர்ப்புல யாரு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள உள்ள இழுக்கிறாரு. என்டிஏ கூட்டணி உறுதியாக இல்ல. அதுதான் நான் பதில் சொன்னேன். பாஜக ராகுல் காந்தியை விட பாஜக எதிர்ப்புல யார் உறுதியாக இருக்க போறா அப்படிங்கறதுனால காங்கிரஸ் இழுத்திருக்கிறாரு, விசிகாவை இழுக்கிறாரு, கம்யூனிஸ்ட் இழுக்கிறாரு. காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட நபர்களுடைய சதியால் காங்கிரஸ் பலகீனப்பட்டு விட்டது. இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். காங்கிரஸை பலகீனப்படுத்த வேண்டும் என்று, காங்கிரஸை அழிப்பதற்கு, தமிழ்நாட்டில் அழிப்பதற்கு எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த முடிவு. காங்கிரஸ் இதனால் அழிந்துதான் போகும். அப்படி இல்லையே. தாவேகாவோட தேர்தலுக்கு முன்பு சேர்ந்த காங்கிரஸ் 30 தொகுதி 50 தொகுதி புதுக்கோட்டையில தாவேகாவோட சேர்ந்தது எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நேற்று காங்கிரஸ்காரங்க. என்ன சொல்றீங்க? கட்சிக்குள்ள சேர்ந்ததுக்கு ஆதரவாக இருக்கிறது யதார்த்தமானது. அது வந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது. அது ஏன்னா கவர்மெண்ட் அமைய போது நம்மள ஒரு அமைச்சர்கள் இடம் கொடுப்பாங்க அப்படின்னா அது எல்லாரும் ஏற்கலாம். அப்படி இருந்தாலும் இவங்க நம்ம சேரக்கூடாது, இது நம்ம தற்கொலைக்கு சமம்னு உண்மையான காங்கிரஸ்காரர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் நான் இப்போ என்ன வச்சுக்கேன், உங்களை சொன்னால் நீங்கள் கோச்சிக்குவீங்க. திடீர்னு இப்போ நான் இருக்கிறேன், 5 நாளாக குளிக்கிறது இல்லை, சோம்பேறி, தலை முடி வெட்டுறது இல்லை, என்னை அலங்கரிச்சிக்கிறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. திடீர்னு மட்டும் ஒரு ஸ்ப்ரே மட்டும் எடுத்து பஸ்ஸு நல்லா அடிச்சுக்கிறேன். கேட்டால் சொல்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பார்த்து என்ன சொல்லுவீங்க? நீ அடிப்படையாக என்னென்ன செஞ்சுருக்கணும் தம்பி அப்படின்னு எனக்கு சொல்லுவீங்களா இல்லையா? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை தேர்ந்தெடுக்கிறேன்னு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கல்ல. நான் சொல்றேங்க, ஸ்ப்ரே அடிச்சாலும் பரவாயில்ல, குளிக்கலனாலும் பரவாயில்ல. அப்ப திரும்ப எங்க அங்க அப்ப நீங்க பிஜேபி பத்தி பேசாதீங்க. பிஜேபி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தேர்ந்தெடுத்தாங்களா மக்கள் விட்டுருவீங்களா? இல்ல அதுக்கு விமர்சனம் பண்ண மாட்டீங்களா? மக்களுடைய தீர்ப்பு அதுதானே. மக்களுடைய தீர்ப்பு அதுதான் அப்படின்னு பிஜேபி எடுத்துக்காம விட்டுருக்காம ஏன் காங்கிரஸ் போராடுது? மக்களுடைய தீர்ப்பு அரசியல் என்ன? மக்களுடைய தீர்ப்பும் தவறாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எதிர்கட்சி ஒன்று வைக்கிறாங்க. அது காலம் தானே முடிவு செய்யணும். அதுக்காக ஒரு விஜய் எதிர்ப்பதற்காக அரசியல் எதிரியாக இதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டேன். இதுக்கு நான் சொல்லிட்டேன், நீ விஜய் எதிர்ப்பதற்காகன்றீங்க. இது 3 கோணம் என்பது இதற்கு முன்னாடி மாத்தாதீங்க. தமிழக வரலாற்றில் 3 கோணம் என்பது இதுவரை இல்லை என்பதனால் நீங்களாக முடிவெடுத்துக் கொள்ளக்கூடாது இருவர் இணைவது இவரை எதிர்ப்பதற்கு தான் என்று. 3 கோணம் இருந்தாலே இருவர் இணைஞ்சு ஒருவரை தடுக்கிறது வரத்தான் செய்யும். மகாராஷ்டிராவில் வந்த மாதிரி தேர்தலை பாஜகவோட சேர்ந்து சீமானுங்கிறேன் பாஜகவோட சேர்ந்து சிவசேனா சந்திக்கிறது. தேர்தலை சேர்ந்து சந்திச்ச சிவசேனா பாஜகவை கழட்டிட்டு காங்கிரஸோட சேருது. ஆப்ஷன் இருக்கு, செய்யறாங்க. இதுவரை தமிழ்நாட்டில் நடக்கல. காரணம் என்ன? ஆப்ஷன் இல்லை, செய்யலை. இருகோண போட்டியாகவே இருந்துச்சு. காங்கிரஸ் திமுகவாக இருந்தது. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் திமுக அதிமுகவாக மாறிச்சு. இருகோணத்திலேயே போய்கிட்டு இருந்தது. இப்போ முதல் முறையாக, இப்போ அடுத்த முறையில் இருகோணமாக கூட மாறலாம். அப்போ நீங்கள் இந்த கேள்வியே வராது.
இப்போதான் முக்கோண போட்டி வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இதுக்கெல்லாம் காரணம் முக்கோண போட்டி உருவாக்குனது இவர் தான். இல்லை, என்ன வராமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க ஆட்சி. அவங்க ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக ஆட்சி அமைக்கிறாங்க. நியாயமாக பார்த்தா திமுகவை பலகீனப்படுத்த வேண்டும், திமுகவை எதிர்க்கக்கூடிய பாசிச எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய திமுகவை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சம்பந்தமே இல்லாமல் திமுக கட்சி. நான் இன்னும் ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாலே ஒழிய தனக்கு மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு தெரியும். மெஜாரிட்டி கூட அது கூட ரொம்ப நெக் டு நெக், அது நியாயமாக மெஜாரிட்டியே கிடையாது. எப்போ வேணால் இதாகிடும், ஒருத்தர் முன்ன பின்ன ஆனாலும் ஆகிடும். அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே இந்த கட்சியை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் காங்கிரஸ் அழைத்து வந்திருக்கிறார். மற்ற பேர் கன்ஃபார்ம் பண்ணாமல் இவங்க 5 பேர் மட்டும் கூட்டு வந்துட்டாரு. என்ன பிரயோஜனம் இதனால்? நல்ல கூட்டணியில், பல ஆண்டு காலம் இருந்த கூட்டணியில் 29 பெரிய தேர்தலை சந்திக்க போகிறோம். இந்தியா கூட்டணியில் அதே மாதிரி இப்போ 2029 வரைக்கும் இன்னும் 3 வருஷத்துக்கு தலைவர் ராகுல் காந்திக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்க போகுது இங்கே இருக்கக்கூடிய 30 MPs தான். உண்மையா இல்லையா? அப்போ இதையெல்லாம் பலகீனப்படுத்தி விட்டு இன்றைக்கி வந்து இந்த பேக்ரவுண்ட், இந்த பேக்ட்ராப்பில் எல்லாத்தையும் யோசிக்கணும். நமக்கு பாராளுமன்றத்தில் பலமாக இருக்கக்கூடிய, நமக்கு இருக்கக்கூடிய சக்தியில் மிக முக்கியமான சக்தியாக எல்லா காலத்திலும் நின்றுருக்கிறாங்க. நம்முடைய திமுகவுடைய எம்பிக்கள் தான் நின்றுருக்கிறாங்க. அப்போது எனக்கு இதெல்லாம் சேர்ந்து பலகீனப்படும்ல எதிர்காலத்தில். அப்போ இப்படிலாம் இருக்கிறத பலகீனப்படுத்தி, இந்த ஒரு கொஸ்டினை தான் நான் கேட்குறேன். இப்படிலாம் இருக்கிறத பலகீனப்படுத்தி எம்பியில் அவங்களுக்கு பலகீனமாகவும், ராகுல் காந்திக்கு வந்து பின்னால் நின்று பேசுறதுக்கு ஆள் இருக்காது, பல இடங்களில் வந்து வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து எப்படி யாருக்கு நிற்பாங்கன்றது தெரியாமல் போயிடும். இப்படிலாம் அது ஒன்று. வரக்கூடிய 2029 தேர்தலில் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், எப்படி அதுக்குள்ளே இன்னொரு குடும்பம் என்னென்னா, இப்படிலாம் ஒரு அறிவிப்பு, கம்யூனல் ஃபோர்ஸஸோட ஒரு கூட்டணி வைக்க மாட்டார். சரி, கடந்த காலங்களில் நம்ம திமுகவோட கூட்டணி வச்சோம்ல, காங்கிரஸ் இந்த மாதிரி ஏதாவது வாக்குறுதி வாங்கணுமா? கம்யூனல் ஃபோர்ஸஸோட வைக்குமா? ஏன் வாக்குறுதி வாங்கலை? ஏன் வாங்கலை? வைக்க மாட்டாங்கன்னு தெரியும். இவர்கிட்ட ஏன் வாங்குறீங்க? இவர் ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்குது. தாம் படத்துக்கே எதிர்ப்பு தெரிவிக்காத ஆள், சரியா? யார் ரிலீஸ் பண்ணான்னு தெரிஞ்சு அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காத ஆள், படம் தடையானதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல, படம் ரிலீஸ் ஆனதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல, திருப்பரங்குன்ற மேட்டரையும் கருத்து தெரிவிக்கல, இப்படி எதுக்குமே வாய் பேசாத ஆள் இவர். திடீர்னு டக்குன்னு அந்த பக்கம் அந்தர்பல்ட்டி அடிச்சா அடிச்சிருவார். நம்ம வேறு அங்கே போகிறோம். நம்ம ரசிகர்கள்லாம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில பல சுயநலவாதிகளும், சில விஜய் ரசிகர்களும், சில 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 குறிப்பிட்ட சாதியினருடைய லாபியும் சேர்ந்து தான் காங்கிரஸை அழிக்க வேண்டும் என்பதற்காக இதை செஞ்சுருக்கிறாங்க. மற்றபடி இந்த முடிவுக்கு வந்து ஒப்புக்கொள்ள வச்சுருக்கிறாங்க தேசிய தலைமையை. இந்த முடிவு தான் சரி அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சு இதை நோக்கி நகர்த்தி இருந்திருக்கிறார்கள். விஜய் இதை ஏன் செய்தார் அப்படின்னா, காங்கிரஸும் திமுகவும் பலமாக இருக்குமே ஆனால் வரக்கூடிய 2029 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு தேசிய அளவில் மிகப்பெரிய சக்தியாக அது மாறும் என்று எல்லோருக்கும் தெரியும். காரணம், ஒரு டீலிமிட்டேஷன், நீங்கள் சும்மா வெறும் நான் சொல்லிட்டு போல, ஒரு டீலிமிட்டேஷன் இஷ்யூன்னு எடுத்துக்கிட்டால் கூட முதலமைச்சர் அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் நின்று நம்முடைய மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகள் தான் இந்தியாவை உலகத்தை திரும்பி பார்க்க வச்சது. டீலிமிட்டேஷன் மேட்டரில் அவர் பண்ண செய்திகள், அவர் ஒரு ரீஜனுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் லீடராக அவர் பரிணமித்து விட்டார். இவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக அவர் வந்துட்டார். அவர் வந்து எந்த அளவுக்கு டைனாமிக்காக இருக்கிறாருன்னா, அவருடைய தேர்தலுக்காக இந்த பக்கம் தலைவர் ராகுல் காந்தி வந்து பொன்னேரி வராருன்னா, அவருக்காக கோயம்புத்தூருக்கு தேஜஸ்வி யாதவ் வரார். நேஷனல் லெவலில் ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் ஆகிடுச்சு. இது பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக அமையும் என்பதனால்தான் இப்போ இன்னொரு பாஷையில் கவர்னர் இதுக்கு இடையூறாக இருக்கிறாருன்னா அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இடையூறாக தான் ஏன் இருக்கிறாருன்னா காங்கிரஸ் போனதுனால தான். அப்போ காங்கிரஸ் மீது அவங்களுக்கு இவ்வளோ கடுப்பு இருக்குன்னு நமக்கு தெரியுதுல்ல. அந்த காங்கிரஸ் இவ்வளோ தூரம் வலுவாக பிடித்து கொண்டு இருப்பது திமுக தான். இந்த திமுக உடைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுன்னு விஜய் சொன்னாங்கன்னு நான் சொன்னால் ஏற்புடையதாக இருக்குமா இல்லையா? எப்படி இதை சொல்கிறீங்கன்றதுக்காக நான் இவ்வளவு காரணங்களை சொல்கிறேன். பாஜக எதிர்ப்பில் இதுவரை எதையுமே சாதித்திராத, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு மாணவர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டமா கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டு விஜய் கலந்துக்கிறாரா? இல்லை, காங்கிரஸோடைய ஆர்ப்பாட்டம். அப்புறம் என்ன இது? நான் தமிழில் பழமொழி சொல்லுவோம், உன் முன்னாடி நான் ஏன்டா புள்ள பேசக்கூடாதுன்னு. அந்த மாதிரி உனக்கு ஆட்சி கிடைக்கலன்னு நான் ஏன்டா போராடணும்னு கேட்டுக்கணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய அடுத்து வாங்க, இது ஒரு தனி மனித கேரக்டருக்கு வருவோம். இப்போது எவ்வளோ பெரிய மென்டாலிட்டி தெரியுமா? திமுக சொன்னீங்க பெரிய என்னன்னு, ஆணவமாக நடப்பாங்க, மண்டையாக பேசுவாங்கன்னு. கவர்மெண்ட்டில் இருந்தாங்க, நம்மளை கவர்மெண்ட்டில் சொன்னாங்க, நம்மளுக்கு வந்து அப்போசிஷனில் ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளுக்கு சார்பாக இருந்தாங்க. இந்தியாவில் எவனுமே அறிவிக்கிறதுக்கு முன்னால் ராகுல் காந்தியை வந்து பிரதமர்னு சொன்னாங்க. இவ்வளோலாம் நம்மளுக்கு பண்ணாங்க திமுக. ஏதோ ஒரு ட்ராக் இருக்குது நம்மளுக்கு. இருந்தாலும் ஒன்றுமே இல்லை. நேற்று வரைக்கும் நடிகன் இன்றைக்கி ஒரு 100 சீட்டு வாங்கிட்டாங்கிறதுக்காக அவன் தலைமையில் நம்ம கூட்டணியில் இருக்கிற எங்களை ஆட்சி அமைக்கணும்னு நீங்கள் இவ்வளோ தீவிரமாக போராடுறீங்க. ஃபர்ஸ்ட், அதாவது தமிழகம் சார்ந்த மாநிலம் சார்ந்த விஷயங்களில் திமுக போராடும், காங்கிரஸ் கலந்து கொள்ளும். இதுதான் இது வரைக்கும் வரலாறாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க முன்னெடுப்பாங்க, வீரியமான கட்சி, நம்மளோட பெரிய கட்சி, ஆளுங்கட்சி, நியாயமாக தான் அதை செய்யணும். அவங்க முன்னெடுப்பாங்க, நம்ம போய் கலந்துக்குவோம். இப்போ என்னடான்னா நம்மளே முன்னெடுக்கிறோம், இவர் கலந்து கூட இல்லை. சரி, கூட்டணி யாருக்கு தலைமையில்? விஜய் தலைமையில். அவர் எங்கே?
தெரியல. யார் சிஎம் ஆவா? விஜய் ஆவார். அவர் எங்க? தெரியல. என்னங்க கொடுமை இது? இப்போ இதெல்லாம் இதுக்கெல்லாம் இவ்வளோ கொஷின் வந்து அன்ஆன்சர்டாக இருக்கும்போது இந்த காமெடி என்பது நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தான் வந்து காங்கிரஸை கூட்டு போனோம். இல்லை, காங்கிரஸை திமுக என்கின்ற சிறப்பான கூட்டணியிலிருந்து பிரிக்க வேண்டும். அப்படி பிரிப்பதன் மூலமாக 2029 தேர்தலிலே காங்கிரஸை பலகீனப்படுத்தி மீண்டும் பாஜக வெல்ல வேண்டும். அப்படி பலகீனப்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஏதோ ஓரளவு வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸை அடையாளம் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்று ஒரு சில குறிப்பிட்ட உயர்தட்டு சாதியினர் சேர்ந்து இந்த கட்சியை மண்ணோடு மண்ணாக்க வேண்டும் என்பதற்காக செய்த ஒரு கேவலமான லாபியில் காங்கிரஸ் பலியாகிவிட்டது. இதை ஏற்றுக்கிட்டதுக்காக என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக சொல்லிட்டேன். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.